அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மாமியார் வீட்டு மட்டன் பிரியாணி. இந்த மட்டன் பிரியாணி வந்து எனக்கு எங்கள் மாமியார் தான் சொல்லிக் கொடுத்தாங்க எப்படி செய்யறதுன்னு. ஸோ நான் அதனால் மாமியார் வீட்டு மட்டன் பிரியாணின்னு நேம் வச்சிட்டேன். சரி வாங்க பார்க்கலாம் இந்த பிரியாணி எப்படி செய்யணும். இந்த பிரியாணி செய்கிறது ரொம்ப சிம்பிள், அதே மாதிரி இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சிம்பிளாக இருந்தாலும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி இந்த பிரியாணி செய்கிறதுக்கு நான் எடுத்துருக்க அரிசியோட அளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1.25 கிலோ சீரக சம்பா அரிசி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து 1.5 கிலோ மட்டன் எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்பைசஸ் என்ன பார்த்தீங்கன்னா 4 பட்டை, 4 ஏலக்காய், பிரிஞ்சி இலை. பிரிஞ்சி இலை வந்து ஆப்ஷனல் தான், பட்டையும் ஏலக்காவும் கம்பல்சரி. நெக்ஸ்ட்டு வந்து 1 கிலோ பிரியாணி அரிசிக்கு நீங்கள் வந்து 8 பச்சை மிளகா போடலாம். இன்றைக்கி நான் வந்து எடுத்திருக்க பச்சை மிளகா எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 10 பச்சை மிளகா எடுத்திருக்கிறேன். இந்த 10 பச்சை மிளகாவும் நான் 2ஆக கட் பண்ணலை, சும்மா மேலே மட்டும் லைட்டாக பச்சை மிளகாவை நான் கீறி விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 2 பல்லாரி எடுத்திருக்கேன். 2 பல்லாரியுமே நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 டொமேட்டோ எடுத்திருக்கேன். அந்த 3 டொமேட்டோவுமே நான் நல்லா பிளெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து புதினாவும் கொத்தமல்லி இலையும் 1 பிளேட் ஃபுல் ஆஃப் எடுத்து வச்சு அதை நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இந்த அளவு எப்படின்னு பார்த்திங்கன்னா ஜிஞ்சரும் கார்லிக்கும் 1:1 ரேஷியோவில் எடுத்து நான் அரைச்சி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் ஆனியன், அதாவது சின்ன வெங்காயம் வந்து ஒரு 650லேருந்து 700 கிராம்ஸ்க்கு அதையும் நான் உரித்து வச்சு பேஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணிட்டு நம்ம சட்டி வச்சுட்டு சட்டி சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெயும் சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸை அந்த எண்ணெயில் ஆட் பண்ணிடலாம். அதில் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாவையும் அதில் போட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். பச்சை மிளகா கொஞ்சம் அந்த எண்ணெயில் ஃப்ரை ஆனதும் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பல்லாரி எடுத்து அந்த எண்ணெயில் நல்லா வணக்கி விட்டுறணும். அதுவும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா கொத்தமல்லி இலையும் அதை ஆட் பண்ணி அதையும் நல்லா வணக்கி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் அதில் ஆட் பண்ணிட்டு அதையும் வணக்கி விட்டுறணும். நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு அதை நல்லா வணக்கி விட்டுட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் நம்ம வந்து பட்டை ஏலக்காய் தூள் ஆட் பண்ண போகிறோம். பட்டை ஏலக்காய் தூள் இன்றைக்கி நான் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த பட்டை ஏலக்காய் தூள் எப்படி அரைக்கணும்னா, பட்டையும் ஏலக்காவும் 1:1 ரேஷியோவில் எடுத்து வெயிலையும் நிழலையும் நல்லா காய வச்சுட்டு ஜாரில் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுருந்த டொமேட்டோவும் ஆட் பண்ணிக்கணும். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் சில்லி பவுடரும் உப்பும் வந்து நமக்கு தேவைக்கேற்ப நம்ம அதை ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கழுவி வச்சுருந்த மட்டன் பீசஸும் அதில் ஆட் பண்ணிட்டு அந்த மசாலா வந்து மட்டன் பீசஸில் நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுறணும். பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த மட்டன் வேகிறக்கு அளவாக தண்ணி ஊற்றிட்டு அதை லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். ஒரு 20 மினிட்ஸ் தான் மேக்ஸிமம் மட்டன் வெந்துடும். 20 to 30 மினிட்ஸில் மட்டன் வெந்துடும். நெக்ஸ்ட்டு நான் வந்து இன்றைக்கி 5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ 7.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் சீரக சம்பா அரிசினா 1 டம்ளர்னா 1.5 டம்ளர் ஊற்றணும். தண்ணி கொதி வர ஆரம்பித்ததுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு ஊற வச்சிருந்த அரிசியை ஆட் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஆட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருக்கணும். எப்போ அந்த தண்ணிலாம் அரிசிக்கு சரிசமமாக வருதோ அந்த டைமில் நீங்கள் அடுப்பை நல்லா ஸ்லோ பண்ணி விட்டுருங்க. நல்லா ஸ்லோ பண்ணதுக்கப்புறமா கீழே இருக்கிற சாப்பாடெலாம் மேலே வர மாதிரி நீங்கள் கிளறி விட்டுக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா நெய் இருக்குங்கள்ல, அதை மேலால் அந்த ரைஸ் மேலால் ஆட் பண்ணிட்டு மறுபடியும் கீழே இருக்க அரிசிலாம் மேலே வர மாதிரி நம்ம நல்லா திருப்பி விட்டோம்னா அவ்வளோதான், ரெடி மாமியார் வீட்டு மட்டன் பிரியாணி. நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்போ இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.